உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியாவை மாற்றுவோம். டெல்லியில் கடமை மாளிகையை திறந்து வைத்து பிரதமர் மோடி பேச்சு. இந்தியா மீதான இறக்குமதி வரியை 50% உயர்த்தியது அமெரிக்கா. 24 மணி நேரம் காலக்கெடு விதித்திருந்த நிலையில் அதிபர் ட்ரம்ப் அதிர்ச்சி அறிவிப்பு. இந்தியா மீது விதிக்கப்பட்டுள்ள 50% வரி 21 நாட்களில் அமலுக்கு வரும் என ட்ரம்ப் அறிவிப்பு. வரி விதிப்புக்கான கோப்புகளிலும் கையெழுத்திட்டார் ட்ரம்ப். ஆகஸ்ட் 31ஆம் தேதி அரசுமுறை பயணமாக சீனா செல்கிறார் பிரதமர் மோடி. பயண விவரம் தொடர்பான அறிவிப்பு வெளியான சில மணி நேரத்தில் வரியை உயர்த்திய ட்ரம்ப். அமெரிக்கா தொடுத்துள்ள வர்த்தக போருக்கு இந்தியா பதிலடி. இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள 50% வரி நியாயமற்றது என எதிர்ப்பு. நாட்டின் நலனை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். அமெரிக்காவின் வரி விதிப்பு விவகாரத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வ விளக்கம். இந்தியா மீதான அமெரிக்காவின் 50% வரி விதிப்பு என்பது துரதிருஷ்டவசமானது. மத்திய வெளியுறவுத்துறை கருத்து. இந்தியா ரஷ்யா இடையிலான கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை அமெரிக்கா குறிவைத்துள்ளது என வெளியுறவுத்துறை குற்றச்சாட்டு. 140 கோடி மக்களின் எரிசக்தி தேவைக்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக ஏற்கனவே விளக்கம் கொடுத்துள்ளதாகவும் கருத்து. ட்ரம்பின் நண்பர் மோடியால் இந்தியா மீது கடும் வரிச்சுமை ஏற்பட்டுள்ளதாக காங்கிரஸ் விமர்சனம். ட்ரம்பின் பெயரை கூட பிரதமர் சொல்ல மறுப்பதாகவும் காட்டம். இந்தியா மீதான 50% வரி விதிப்பு என்பது அமெரிக்காவின் பொருளாதார மிரட்டல். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. இன்னும் பல 2ஆம் கட்ட தடைகளை பார்க்க போகிறீர்கள். இந்தியா மீது அதிக வரி விதித்தது குறித்த கேள்விக்கு அதிபர் ட்ரம்ப் பதில். இறக்குமதி செய்யப்படும் அனைத்து செமிகண்டக்டர் சிப்கள் மீதும் 100% வரி விதிக்கப்படும். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அடுத்த அதிரடி. இன்று முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவு நாள். காலை 7 மணி அளவில் சென்னையில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணியில் ஈடுபட உள்ள திமுகவினர். கோவை, நீலகிரி, விழுப்புரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் வெட்டி கொல்லப்பட்ட SSI சண்முகவேலின் இறுதிச் சடங்கில் அமைச்சர் மூபே சாமிநாதன், டிஜிபி சங்கர் ஜிவால் உள்ளிட்டோர் பங்கேற்பு. முழு அரசு மரியாதையுடன் உடல் தகனம். உடுமலை அருகே SSI வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தில் திருப்பூர் SP அலுவலகத்தில் சரணடைய வந்த தந்தை மகனை கைது செய்த போலீசார். 3வது நபரான மணிகண்டன் என்பவருக்கு போலீஸ் வலைவீச்சு. SSI சண்முகவேல் படுகொலை, காவல் நிலையத்தில் இளைஞர் தற்கொலை ஆகிய சம்பவங்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் EPS கண்டனம். காவல் நிலையத்தில் கூட இல்லாத சட்டம் ஒழுங்கிற்கு முதல்வர் என்ன பதில் வைத்துள்ளார் எனவும் கேள்வி. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டம். இந்த ஆண்டில் மத்திய அரசு 3000 கோடி ரூபாய் நிதி விடுவித்திருப்பதாக RTI மூலம் தகவல். 2000 உணவு டெலிவரி ஊழியர்கள் ஸ்கூட்டர் வாங்க தலா 20,000 ரூபாய் மானியம்.
4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை. பீகார் வாக்காளர் இறுதி வரைவு பட்டியலில் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்ட விவகாரத்தில் வரும் சனிக்கிழமைக்குள் பதிலளிக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. இந்தியர்களின் வாக்களிக்கும் உரிமையை பாதுகாக்க வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து விவாதம் நடத்துவது அவசியம். காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். உத்தரகண்டில் மீண்டும் மேக வெடிப்பு நிகழ்ந்ததால் பரபரப்பு. சைன்ஜி கிராமத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் வீடுகள், கடைகள் சேதம். ரஷ்ய அதிபர் புட்டினுடன் அமெரிக்க அதிபர் டிரம்பின் பிரதிநிதி சந்தித்து பேச்சுவார்த்தை. யுக்ரைன் மீதான போரை நிறுத்துவது தொடர்பாக ஆலோசனை. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கு எதிராக அந்நாட்டு மக்கள் போராட்டம். காசாவில் போரை விரிவுபடுத்தும் திட்டத்தை கைவிட கோரிக்கை. அமெரிக்காவின் ஜார்ஜியா ராணுவ தளத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 5 வீரர்கள் காயம். துப்பாக்கிச்சூடு நடத்திய சக ராணுவ வீரரை கைது செய்து விசாரணை. கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளத்தில் தத்தளிக்கும் தென் சீனா. மீட்பு பணிகள் தீவிரம். சென்னை தேனாம்பேட்டையில் நேற்று தொடங்க இருந்த சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டிகள் இன்று மாற்றம். வீரர்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக நடவடிக்கை. நடிகர் அஜித்குமார் ரேசிங் அணியில் இணைந்தார். பிரபல கார் பந்தய வீரர் நரேன் கார்த்திகேயன். நரேன் தங்கள் அணியில் இணைந்தது பாக்கியம் என அஜித்குமார் நெகிழ்ச்சி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரிப்பு. 1 சவரன் தங்கம் 75,040 ரூபாய்க்கு விற்பனை. தொண்ணூறாவது பிறந்த நாளை கொண்டாடிய பழம்பெரும் நடிகை எம்என் ராஜமிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் வாழ்த்து. மனைவி துர்கா ஸ்டாலினுடன் நேரில் வந்ததை கண்டு எம்என் ராஜம் பூரிப்பு. அதிமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் பெண்களுக்கு ஏராளமான திட்டங்கள் நிறைவேற்றப்படும். சங்கரன் கோவிலில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு 234 தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்ய தயார். அதிமுகவுக்காக வாக்கு சேகரிப்பீர்களா என்ற கேள்விக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சூசக பதில். தமிழக அரசு திட்டங்களுக்கு முதல்வரின் பெயரை பயன்படுத்த தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு ரத்து. அதிமுக எம்பி சி.வி. சண்முகத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தும் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அன்புமணி ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ள பொதுக்குழுவுக்கு தடை கோரி ராமதாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுகிறார் என குற்றச்சாட்டு.
விஜயகாந்த் படத்தை தனிப்பட்ட முறையில் எந்த அரசியல் கட்சியும் பயன்படுத்தக்கூடாது. சினிமாவில் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் எனவும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அறிவிப்பு. மதுரையில் வரும் 21ஆம் தேதி தாவேகா மாநாடு திட்டமிட்டபடி நடக்கும். திருமங்கலம் ASPயை சந்தித்து விளக்கம் அளித்த பின் பேட்டி. MBBS, BDS படிப்புகளுக்கான முதல் சுற்று கலந்தாய்வில் கல்லூரிகளை தேர்வு செய்வதற்கான கால அவகாசம் நீட்டிப்பு. மாநில மருத்துவ கல்வி இயக்ககம் அறிவிப்பு. பள்ளிக்கல்வித்துறையில் 7 இணை இயக்குநர்கள் பணியிட மாற்றம். பள்ளிக்கல்வி செயலர் உத்தரவு. பொதுத் தேர்வை எழுத 75 விழுக்காடு வருகை பதிவு கட்டாயம். நாடு முழுவதும் உள்ள CBSE பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை. நெல்லையில் பள்ளி மாணவன் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவத்திற்கு சமூக ரீதியிலான முன்விரோதம் காரணம் அல்ல. குழப்பத்தை உருவாக்கினால் நடவடிக்கை பாயும் எனவும் மாவட்ட காவல்துறை எச்சரிக்கை. நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் பள்ளி விடுதியின் கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட மாணவரின் உடலை வாங்க பெற்றோர் மறுப்பு. நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி உடலை போலீசாரே தகனம் செய்ததால் உறவினர்கள் வாக்குவாதம். நெல்லையில் IT ஊழியர் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட வழக்கு. சுர்ஜித்தை காவலில் எடுத்து விசாரிக்க CBCID போலீசார் மனு தாக்கல். அஜித்குமார் கொலை வழக்கில் தனிப்படை போலீசார் 5 பேரிடம் CBI நடத்தி வந்த விசாரணை நிறைவு. காவலர்களை மத்திய சிறையில் அடைக்க மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் 45 வயதுக்கு மேல் உள்ள பெண் காவலர்களுக்கு இரவு நேர ரோந்து பணியில் இருந்து விலக்கு. சென்னை மாநகர காவல்துறை உத்தரவு. தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்யாத விவகாரம். அமலாக்கத்துறைக்கு 30,000 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கோவில் திருவிழாக்களுக்கு அனுமதி கோரிய விண்ணப்பங்களை 7 நாட்களுக்குள் பரிசீலிக்க வேண்டும். ஏற்பாட்டாளர்களை நீதிமன்றத்தை நாடச் செய்தால் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரியே திருவிழா செலவை ஏற்க வேண்டி வரும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. சென்னை கொடுங்கையூரில் பெயிண்ட் கம்பெனியில் தீ விபத்து ஏற்பட்டு சிலிண்டர்கள் வெடித்ததால் பரபரப்பு. சுமார் 4 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள். தெலங்கானா மாநிலம் சங்கர் ரெட்டி அருகே மருந்து பொருட்கள் கிடங்கில் திடீர் தீ விபத்து. கொழுந்து விட்டு எரிந்த தீயால் பரபரப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் மொரதாபாத்தில் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் தேங்கியிருந்த மழை நீரால் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். மேற்கு ஆப்பிரிக்க நாடான கானாவில் ராணுவ ஹெலிகாப்டர் நொறுங்கி விபத்து. பாதுகாப்பு அமைச்சர், சுற்றுச்சூழல் அமைச்சர் உட்பட 8 பேர் உயிரிழந்த பரிதாபம். ரஷ்யாவின் கம்சட்கா பகுதியில் மீண்டும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 6ஆக பதிவு. ஆப்கானிஸ்தானில் அடுத்தடுத்து 2 நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 4.4 என்ற அளவில் பதிவானதாக தகவல். பிரான்சின் தெற்கு பிராந்தியத்தில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் தீக்கிரையான வனப்பகுதி. கரிக்கட்டையான மரங்களின் ட்ரோன் காட்சிகள் வெளியீடு.
அமெரிக்காவின் கலிபோர்னியா பகுதியில் பரவி வரும் காட்டுத்தீ. விமானம் மூலம் ரசாயன பொடியை தூவி காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணி தீவிரம். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் தி 100 கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டியின் போது மைதானத்திற்குள் புகுந்த நரி. ஓட்டம் எடுத்த நரியை வியப்புடன் பார்த்த ரசிகர்கள். பாலிவுட் நடிகை மிருணால் தாக்கூரை நடிகர் தனுஷ் காதலித்து வருவதாக வெளியான செய்தி. மிருணால் தாக்கூரின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட வீடியோ காட்சி வைரல். தமிழ் மக்களின் உணர்வுகளை புண்படுத்தியிருந்தால் மிகவும் வருந்துகிறோம். கடும் எதிர்ப்புகள் கிளம்பி வரும் நிலையில் கிங்டம் படக்குழு அறிவிப்பு. நடிகை அனுஷ்கா, விக்ரம் பிரபு இணைந்து நடித்துள்ள காதி படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. பல்வேறு ஆக்ஷன் காட்சிகளுடன் வெளியாகியுள்ள ட்ரெய்லர்.